கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குநர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். வணக்கம். நம்ம போல ரன்னர் அப் பிளேஸில் மார்கன் முதல்ல ககன மார்கனாக இருந்துச்சு. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், ஹூடனிட் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த படத்துடைய முதல் 6 நிமிஷத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் பார்க்கலனாலுமே கூட இன்றைக்கி தியேட்டருக்கு போகும்போது அதோடைய பயன் என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா F1 ரிவ்யூ ஷூட் முடிச்சுட்டு அவசரமாக தான் தியேட்டருக்கு போனேன். 4 மணி ஷோ, பார்க்கிங்கில் வண்டி விடும்போதே 4 மணி ஆகிடுச்சு. எப்படியும் ஓப்பனிங் மிஸ் பண்ணுமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிட்டு தியேட்டருக்குள்ளே ஸ்க்ரீனுக்குள்ளே நடக்கும்போது யோசிக்கும் போது தான் அதான் முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, அப்புறமும் நம்ம பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உள்ளே போய் உட்காந்தேன். அதே மாதிரியே ஒரு 5-6 நிமிஷம் தான் நான் லேட்டாக போனேன். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் என்னவாக இருந்தாலும் அதை ரிசீவ் பண்ணுறவங்க அதே இன்டென்ஷனோடு எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமும் ஒரு உதாரணம். இந்த படம் அவங்க இன்டென்ட் பண்ண த்ரில்லராக ரிசீவ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். மார்கன் படத்தோட ஆரம்பத்தில் குப்பத்தொட்டியில் உடம்பு கருப்பான நிலையில் ஒரு இளம் பெண்ணுடைய டெட் பாடி கிடைக்குது. போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாம்பேல போலீஸ் உயரதிகாரியாக இருக்கிற விஜய் ஆண்டனிக்கு இந்த தகவல் தெரிய வருது. அவருடைய பொண்ணையும் இதே மாதிரி தான் கொலை பண்ணியிருக்காங்க. மோரோவர் அந்த கொலை பண்ணவங்கன்னு சந்தேகப்பட்டு அவங்கள பிடிக்க இவர் ட்ரை பண்ணும்போது இவருடைய உடம்புலையும் ஏதோ ஊசியை ஏடா உடமாக குத்தி இவர் உடம்பு பாதி கருப்பாயிடுது. ஸோ தான் பொண்ணை கொலை பண்ண அதே பேட்டர்னில் சென்னையிலையும் ஒரு கொலையா அப்படின்னு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு விஜய் ஆண்டனி. இந்த விசாரணை ஒரு கட்டத்தில் இவங்களை அஜய் திஷன் கிட்ட கொண்டு போகுது. இந்த கொலைகளை செஞ்சது யாரு, அதுக்கான காரணம் என்ன, ஏன் அஜய் திஷன் இதுல சிக்கினாரு, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன, இதெல்லாம் தான் இந்த மார்கன். விஜய் ஆண்டனியாவே தொடர்ந்து நடிச்சிருக்கிற மற்றும் ஒரு படம் இது. சீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் மோட்ல கொஞ்சம் கன்வின்சிங்காவே இருக்காருன்னு கொஞ்சம் ஆறுதல் பரிசு கொடுக்கலாம். ஆனா திடீர்னு ஹிந்தி பேசுறதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலாவே இருந்துச்சு. அஜய் திஷன் கான்ஃபிடென்ட்டான ஒரு டெபு. ஆனா என்ன ஒரு சுயநலம், என்ன ஒரு திமிருன்னு ஒரே மாடுலேஷன்ல கோவப்படுறதை பார்க்கும் போதெல்லாம் சில காட்சிகளில் பழைய விஜய் ஆண்டனி நடிப்பை பார்க்குற மாதிரியே இருக்கு. நீச்சல் குளத்துக்கு அடியில் போய் உட்காந்து திங்க் பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அவரே பண்ணியிருக்கிறதுனால அந்த காட்சிகளுடைய நம்பகத்தன்மைக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்ல ஒர்க் அதெல்லாம். பிரிகிடா, மகாநதி சங்கர், கனிமொழி உள்ளிட்ட நடிகர்கள் ஸ்டாண்ட் அவுட்டா இல்லைனாலுமே கூட அடிக்கட்டா இருக்காங்க. ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா மட்டும் இல்லாம அஜய் திஷன் கேரக்டரை வச்சு ஒரு ஹை கான்செப்ட் த்ரில்லராகவும் இதை பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். அந்த ஐடியா ஆம்பிஷியஸா இருக்கு. அதுக்கான லாஜிக்கல் ஜஸ்டிஃபிகேஷனையும் தந்திருக்காங்க. அந்த காட்சிகள் இந்த பட்ஜெட்ல படமாக்கப்பட்ட விதம் நல்லாவே இருக்கு. தென் ரெட் ஹெரிங்ஸா ஆடியன்ஸை ஓரளவுக்கு கன்வின்சிங்காகவே டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. யார் வில்லனா இருக்க முடியும் அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியல. நான் வேற யாராவது நினைச்சிட்டு இருந்தேன். பட் அங்கேயும் கூட ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. விஜய் ஆண்டனி தன்னுடைய பின்னணி இசை மூலமாகவும் சினிமாட்டோகிராஃபர் யுவா தன்னுடைய விஷுவல்ஸ்லையும் படத்துக்குன்னு ஒரு மூட நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தை மேஜராக காப்பாற்றிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான டிப்பிக்கலான ஓப்பனிங்கோடவே கதை ஆரம்பமானாலுமே கூட திரைக்கதையில் எந்தவித பரபரப்பையும் டென்ஷனையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஸ்டேஜிங் சப்பார் லெவல்லே இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் சமுத்திரகனி கேரக்டர் எதுக்கு இந்த படத்தில் அப்படின்னே தெரியல. அஜய் திஷன் கேரக்டருக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு நல்ல தாட் தான். பட் அந்த பவருடைய லிமிடேஷன்ஸ் என்ன, ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் ஒரு ஓலச்சுவடி பாட்டும் ஃப்ளாஷ்பேக்கில் வர 2 வசனமும் மட்டுமே அது என்ன பவர்ங்கிறத விளக்க போதுமானதாக இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் இவங்க யோசிச்சிருக்கலாம். ஏன்னா இவங்க சொல்கிற லாஜிக்கை வச்சே பார்த்தாலுமே கூட அதே பவரை வச்சு கொஞ்சம் பிரேக் எடுத்து வில்லை யாரு, கொலகாரம் யாரு, ஒசாமா பின் லேடன் எங்க மறைஞ்சிருக்காருன்ற மாதிரி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். பட் கதைக்கு வாக்கா மட்டுமே அந்த பவரை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தென் கில்லர் யாருங்கிறதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட ஒரு காரணம் பொதுவாக பார்க்கும்போது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், ஒரு நல்ல தாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டாலுமே கூட சொல்லப்பட்ட விதம் ரொம்ப ரொம்ப அமெச்சூராக இருந்தது. அப்படி ஒரு கொலகாரனுக்கு எதுக்கு கூடவே பல அடியாட்கள், இந்த கும்பலுடைய ஆக்சுவல் நோக்கம் தான் என்ன, பிரச்சனைகளுக்கு காரணமான எல்லாரையுமே கொல்லணும்னா ஏன் சிலர் மட்டும் உயிரோடு இருக்காங்க, இதில் சம்மந்தப்படாத சிலர் ஏன் செத்து போனோம், அஜய் கேரக்டர் ஃப்ளாஷ்பேக் எந்த விதத்தில் இந்த கதைக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, நான் ஃப்ராங்காக சொன்னால் ஃப்ராங்க்னு சொல்கிறியே, அமெரிக்காவில் வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கூட இருக்குன்ற மாதிரியான வசனங்கள்லாம் ஏன் வச்சாங்க, இப்படி படம் பார்க்கும்போதே சில கேள்விகள் வருது. ரொம்ப இழுத்தடிக்காமல் கிறிஸ்பான ரன் டைமில் சட்டுன்னு கிளைமேக்ஸாக ரேப் அப் பண்ணது ஒரு விதத்தில் ஆறுதலாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த மார்கன் ஒரு ஓகேவான த்ரில்லர் படம். அவங்க எய்ம் பண்ண மார்க்லேருந்து மிஸ் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஐடியாவாக இன்ட்ரிகிங்காக தெரிஞ்சாலுமே கூட ஸ்க்ரீன் பிளேவும் மேக்கிங்லேயும் அதை ஃபுல்லாக கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. சர்ஃபேஸ் லெவலில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னால் த்ரில்லர் படங்களை ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணலாம். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. UA 13+ கொடுத்துருக்காங்க. அதை UA 16+ அப்படின்னு மாற்றி படிச்சுக்கோங்க.